மனசு தாங்காதடி நினப்பு நீங்காதடி அழகு குருவி குருவி தூங்காதடி கண்ணு தூங்காதடி உசுர வாங்காதடி மனச துருவி துருவி தனிச்சு தனிச்சு தவித வித்திட பறவை துடிக்குது நினைச்சு நினைச்சு படபடவென சிறகை அடிக்குது தனிச்சு தனிச்சு தவித வித்திட பறவை துடிக்குது நினைச்சு நினைச்சு படபடவென சிறகை அடிக்குது தாங்காதடி மனசு தாங்காதடி நினப்பு நீங்காதடி அழகு குருவி குருவி தூங்காதடி கண்ணு தூங்காதடி உசுர வாங்காதடி மனச துருவி துருவி சுந்தரி கொட்டி வச்ச ஜாங்கிரி பாத்திட பாத்திட ரொம்ப ஆசையாச்சு நட்டு வச்ச மாஞ்செடி நான் பறிக்கும் பூச்செடி காவலை மீறிட ரொம்ப ஆவலாச்சு கொட்டு வச்ச சுந்தரி கொட்டி வச்ச ஜாங்கிரி பாத்திட பாத்திட ரொம்ப ஆசையாச்சு நட்டு வச்ச மாஞ்செடி நான் பறிக்கும் பூச்செடி காவலை மீறிட ரொம்ப ஆவலாச்சு காதல் கிளியே தோழியும் இல்லை பாயை விரிச்சே பாட்டு படிக்க தோழியும் இல்லை சொந்தமும் இல்லை வேதனையை தீர்த்து விடு வேண்டியதை தந்து விடு பாடி என் மன்ன கிளி தாங்காதடி மனது தாங்காதடி நெருப்பு நீங்காதடி அழகு குருவி குருவி தூங்காதடி கண்ணு தூங்காதடி உசுர வாங்காதடி மனது குருவி குருவி வட்டமிட்டு ஆடுது திட்டமிட்டு கூடுது வாசன பூவுல சென்று பாடும் வண்டு வட்டமிட்டு ஆடுது திட்டமிட்டு கூடுது வாசன பூவுல சென்று பாடும் வண்டு மானு இருக்கு தேனு இருக்கு கண்ணு ரெண்டுல மீனு இருக்கு தூங்காதடி கண்ணு தூங்காதடி நினப்பு நீங்காதடி அழகு குருவி குருவி தனிச்சு தனிச்சு தவித்த விட்டுடு பறவை துடிக்குது நினைச்சு நினைச்சு படபடவென சிறகை அடிக்குது தனிச்சு தனிச்சு தவித்த விட்டுடு பறவை துடிக்குது நினைச்சு நினைச்சு படபடவென சிறகை அடிக்குது ஐயா என்னடா நம்ம சுவாதி அம்மாவை அந்த நாடோடி கும்பல் கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போனது நாடோடி கும்பலா இருக்காது, அந்த பொறுக்கி பயலாதான் இருக்கும். செவியர் ஐயா, ராஜு மார்வேஷத்துல வந்து நம்ம சுவாதியை கடத்திட்டு போயிருக்கான். அவன் எங்க இருந்தாலும் சரி, நம்ம ஆட்களோட போய் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. சரிங்க ஐயா. உலகத்துல எந்த வேஷம் வேணாலும் போடலாம், கேவலம் நாய் வேஷம் கூட போடலாம். ஆனா இந்த பொம்பளை வேஷம் மட்டும் போடவே கூடாது. ஏண்டா? நான் பொம்பளை வேஷம் போட்டனே, என்ன நிஜமான பொம்பளை நினைச்சுக்கிட்டு இந்த தலையணைக்கு கைகால் வச்ச மாதிரி ஒருத்தர் இருப்பானே, குள்ள குக்கு, அவன் என்ன விரட்ட ஆரம்பிச்சான். நீதான் கருப்பாச்ச.
கருப்பு தான். ஆனா அவன் சொல்றான் கருப்பா நாட்டுக்கட்டையா ஒண்ணு வந்திருக்கு, ஒதுக்கிரு ஒண்டி என் பின்னாடியே விரட்ட ஆரம்பிச்சான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயி போச்சப்பா. ராஜு, ராஜு. கேளுங்க வாங்க. பணத்துக்காக காதலிக்கிறியா? ஏன்டா காதலுக்கு தான் கண்ணு இல்லையே, ரோட்ல தெரியுற பிச்சைக்காரையை காதலிக்குது. காதலிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத பொறுக்கி ராஸ்கல், பொட்டத்தனமா பேசாத. நீங்க சொல்றத கேட்கறதுக்கு தாமா நாங்க இருக்கோம். சீமா வீட்டு பொண்ணு ஒரு திருநாய் பின்னாடி போயிடக்கூடாதுமா. நீங்க போகலனா வயசான அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமில்ல. போமா, நல்ல பொண்ணுல போயிடுமா. என்ன தப்பு பண்ணாரு என் புள்ளைய போட்டு பிடிச்சி தவறு பண்றீங்க? அடடடடட, கன்று கதறத பார்த்து பசு துடிச்சு. அவன் துடிச்சா மட்டும் போதாதுமா, நீயும் இன்னொரு அடி எங்க அம்மா மேல பட்டுச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற. சும்மா செலுத்துக்காதரா. கையில மிஷின் கன்னு, பின்னாடி சிலுவை, முன்னாடி நான், ஒண்ணு ஆட்ட முடியாது. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? காதல் முக்கியமா ஸ்டேட்டஸ் முக்கியமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். பரம்பரை பரம்பரையா காப்பாத்தி வந்த நம்ம குடும்ப கௌரவத்தை ஒரு பிச்சைக்கார பயலுக்காக கெடுத்துறாத. உன் இஷ்டப்படி அவன் பின்னால போனா நீ தெருவுல தான் நிக்கணும். நான் சொல்ற மாப்பிளைய நீ கல்யாணம் பண்ணிட்டா எப்பவும் நீ மகாராணி போல இருக்கலாம். இந்த பாருமா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு.
அம்மா சுவாதி சுவாதி என்னமாச்சு? ஐயோ சுவாதி ஐயா 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 என்ன மேரி என்ன? ஐயா சுவாதி பாய்சன் சாப்பிட்டு சுயநினைவு இல்லாம கிடக்குறா. சுவாதி சுவாதி அம்மாடி சுவாதி மாப்பிள என்னன்னு பாருங்க. அங்கிள், நான் டாக்டருக்கு படிச்சதுக்கு அப்புறம் பார்க்குற ஃபர்ஸ்ட் கேஸ். அது இப்படி ட்ராஜடியில முடியும் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க மாப்பிள? எஸ் அங்கிள், ஷீ இஸ் டெட். சுவாதி சுவாதி இப்ப நீங்க யாருக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஜீவன் உயிரோட இல்ல. என்ன சொல்றீங்க? சுவாதி பாய்சன் சாப்பிட்டா. She is dead. சாகரத்துக்கு முன்னாடி அவ கைப்பட எழுதின லெட்டர். டேடி, காதல் புனிதமானதுன்னு நிரூபிக்க நான் சாகிறத தவிர வேற வழி தெரியல. எங்க காதல் தெய்வீகமானது, காலத்தால அழியாதது. வாழ வேண்டிய நேரத்துல தான் எங்களை வாழ்த்த மறுத்துட்டீங்க. நான் செத்ததுக்கு அப்புறமாவது எங்க காதலை வாழ்த்துங்க. அதுக்கு அடையாளமா ஏதாச்சும் கையால என் கடவுள ஒரு தாலியை கட்ட சொல்லி நடக்கம் பண்ணுங்க. சுவாதி! 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 காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க தற்கொலை செஞ்சுக்கிறது பைத்தியக்காரத்தானு சொன்ன நீயா இப்படி செஞ்சுட்ட? வானம் அழியலாம், பூமி அழியலாம், நம்ம காதல் அழியாதுன்னு சொன்ன நீயே இப்படி பண்ணிட்டியே. தம்பி, அவளோட கனவு கற்பனை எல்லாமே அர்த்தம் இல்லாம ஆயிடக்கூடாது. அதனால அவ விருப்பப்படியே இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க. இல்ல, வெறும் தாலியை மட்டும் கட்டி என் சுவாதியோட ஆத்மாவை நான் ஏமாத்த விரும்பல. அம்மா, நீங்களாவது சொல்லுங்க. சுவாதியோட ஆத்மா சந்தோஷப்படுற மாதிரி இந்த தாலி அவ கழுத்துல கட்ட சொல்லுங்க. உசுரோடு இருக்கிற பத்தியே அது ஆசை நிறைவேறல. செத்ததுக்கு அப்புறமாவது அந்த ஆசை நிறைவேறட்டும். அந்த தாலியை வாங்கி கட்டுப்பா. மாப்பிள, சுவாதி செத்து போயிட்டா சொன்னீங்களே? எஸ் அங்கிள், நான் அமெரிக்கால வந்த கொஞ்ச நேரத்திலேயே இவங்க ரெண்டு பேரோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காதல் வெற்றி பெறணும் தான் நாங்க எல்லாருமா சேர்ந்து ப்ளே பண்ணோம். தேங்க்யூ. இப்போ அது புரிஞ்சுக்கோங்க, காதலுக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்ல, மனசு தான் முக்கியம். வா சுவாதி, நம்ம வீட்டுக்கு போலாம். வாதாய். மாப்பிள, சுவாதி அம்மாடி நான் சொல்றதை கேளுமா. சுவாதி சுவாதி நில்லுமா. மாப்பிள, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க எங்கேயும் போவானா, இங்கேயே இருக்கலாம். என் ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நீ நிக்க கூட தகுதி இல்லை. கெட் அவுட். மாப்பிள, எனக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம். சுவாதி சொல்லுமா, நீங்க எங்கேயும் போவானா. என் ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நீ நிக்க கூட தகுதி இல்லை. கெட் அவுட். அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. மாப்பிள, ஜாதி, மதம், பணம், அந்தஸ்து எனும் சாக்கடையில் தோன்றுவதல்ல காதல். பாச நேசத்தை மட்டுமே பார்த்து பிறப்பதுதான் காதல். அப்படிப்பட்ட புனித காதலை பிரிக்க நினைத்தால் அந்த நினைவுகள் தகர்க்கப்படும், பேதமெனும் கோடுகள் தாண்டப்படும். எனவே காதலை வாழ விடுங்கள்.